ओम सर्वेश्वरी सदाशिवांबिका महापरमेश्वरी ओम अखिलांड कोटि ब्रह्मांड नायकी ओम आदि महापरमेश्वरी ओम सकल कलावल्ली देवी महादेवी सुंदरियै துணை அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தினுடைய அருளாசியோடு இன்றைய ஞான உபாசனை தொடங்குகின்றோம். இன்றைய உபாசனையானது லலிதோபாக்கியானாம் என்ற நூலிலிருந்து அன்னை பாலா திரிபுர சுந்தரியானவள் எப்படி தோன்றினாள், அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக லலிதா மகா திரிபுர சுந்தரி எப்படி அவதரித்தாள், ஒரு சிறு குழந்தையாக பாலா திரிபுர சுந்தரியானவள் எப்படி அவதரித்தாள் என்ற இன்றைய சிந்தனையில பார்க்கணும். இந்த பிரம்மாண்ட புராணம் என்பது மிக சிறந்த புராணமாக இருக்கும். நம்ம பெரிய புராணம் அறிந்திருப்போம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், இது போன்ற பல புராணங்கள் நாம் அறிந்திருப்போம். இந்த பிரம்மாண்ட புராணம் என்பது ஒரு ரகசியமாகவே இருக்கும். இதை பற்றி நாம் வெறும் அறிந்திருக்க மாட்டோம். அதில் மிக சிறந்த அம்பாளை பற்றிய மிக சிறந்த உபாசனை இருக்கும். ஸ்ரீவித்யா உபாசகர்கள் பற்றி சொல்லும்போது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் பற்றி அறிந்திருப்பார்கள். இந்த ஸ்ரீவித்யா உபாசனையிலேயே மிக சிறந்த ஞான நூல் இந்த பிரம்மாண்ட புராணம். ஆதிமகா சிவசுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியை பற்றி மிக சிறப்பாக மிக மிக அன்னையினுடைய சிந்தனை என்பது இந்த நூலிலே லலிதோபாக்கியானாம் எனும் நூலிலே மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டது. பிரம்மாண்ட புராணம் என்பது 40 அத்தியாயங்களை கொண்டது. இந்த 40 அத்தியாயங்களிலே ஒரு சிறு பகுதியாக இறுதியாக லலிதோபாக்கியானாம் என்ற நூல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த லலிதோபாக்கியானாம் என்ற நூலிலே அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியானவள் எப்படி, அவருடைய ரூபம் எப்படி இருக்கிறது, அவருடைய அவதாரம் எப்படி இருக்கிறது, அவருடைய அழகு வர்ணனை, அவருடைய போர் செய்த விதம், ஒரு சிறு குழந்தையாக பாலா திரிபுர சுந்தரி எப்படி தோற்றம் அவதரித்தாள், அவள் எப்படி பண்டாசுரனை அழித்தாள், பண்டாசுரனை அழித்து ஜீவராசிகளுக்கும் எப்படி அருள் புரிந்தாள் என்பதை இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டது. அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. அவளுடைய அருளில்லாமல் இது நிகழாது என்று சொல்லுவோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்கின்றோம் இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது அவளுடைய அருளில்லாமல் இந்த சிந்தனை என்பது நிகழாது. லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் செய்யணும்னாலும், லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் கேட்கின்றோம் என்றாலும் புண்ணியம் செஞ்சிருக்கோம். லலிதா சகஸ்ரநாமம் பற்றி அறிந்திருக்கோம். அப்படி அறிந்திரலாம் நாம் பாராயணம் செய்வோம். அது இல்லாமல் நம்ம கேட்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. இது எப்படி நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு? அந்த லலிதை மகா திரிபுர சுந்தரியை பற்றி நாம் சிந்திக்கிறோம் இல்லையா? இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியை பற்றி நாம் சிந்திக்கின்றோம், இந்த உபாசனை எடுக்கின்றோம், மிக சிறந்த ஞான வழிபாடு செய்கின்றோம். இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்றால், அபிராமி பட்ட சொல்லியிருக்கின்றார், நான் செய்த புண்ணியம் ஏது அம்மே, முற்பிறவியிலே நான் செய்த புண்ணியம் ஏது அம்மேன்னு சொல்றேன். அம்மா, நான் பிறவில, இந்த பிறவி இல்லம்மா, போன பிறவில நான் என்ன புண்ணியம் செய்தனோ தெரியலாமா, இந்த பிறவில உனக்கு மிக சிறந்த வழிபாடு செய்த, பூஜைகள் செய்கிற, ஞான உபாசனை பண்ற, பல ஸ்தோத்திரங்களை கேட்கிற, பல ஸ்தோத்திரங்களை பூஜை பண்ற, நான் செய்த புண்ணியம் ஏது அப்படி சிந்திக்கும் பொழுது அப்போ குறிப்பிடுகின்றார், அப்போ முன் ஜென்மத்தில் நான் என்ன பண்ணாமா, ஒரே ஒரு மலர் எடுத்து தானே உனக்கு அர்ச்சனை செய்தேன், வேற ஒண்ணுமே பண்ணலாமா உனக்கு? போன ஜென்மத்துல ஒரு மலர் எடுத்து அன்னையாக உன்னை தொழுது ஒரு மலர் எடுத்து உனக்கு அர்ச்சனை செய்தேன். அந்த ஒரு மலரை எடுத்து உனக்கு பூஜை செய்த அர்ச்சனை செய்ததுக்கே எனக்கு இவ்வளவு பலன் தரீங்கன்னா, போன ஜென்மத்துல நான் வேற எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு மலர் எடுத்து உனக்கு பூஜை செய்த அர்ச்சனை செய்த இதற்கே இவ்வளவு பலன்னா, நான் இந்த ஜென்மத்துல இந்த பாக்கியம் பண்றேனே, எனக்கு என்ன பண்ணணும், முக்கிய தர வேண்டும் அல்லவா, உன்னோடு ஐக்கியம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஒரு ஞான உபாசனை தர வேண்டும், நான் பூஜிக்கின்றோம் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும். அப்படி சொன்ன இந்த சிந்தனையிலே அதை லலிதோபாக்கியானம் பற்றி நாம் இன்று முன்னுரையாக பார்க்கின்றோம், முன்னுரையாக பார்த்து வருகின்றோம். நான் நீங்க கேட்க லலிதோபாக்கியானம் என்ற நூலை குறிப்பிட்டு என்னென்னமோ கதை சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம்.
ஆனால் ஒரு முன்னுரையாக தான் இன்று சிந்திக்கின்றோம். விரைவில் அதை பற்றிய ஒரு லலிதோபாக்கியானம் என்ற ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் அது மிக சிறந்த ஒரு நூல். அதை பற்றி அம்பாளை பற்றி சிந்திக்கணும்னா சொல்லிட்டே போகலாம், இந்த ஜென்மா பத்தாது. ஏன்னா பல நூல்கள் இருக்கின்றது. அபிராமி அது இருக்கின்றது, திருசதி இருக்கு, ஷோடசம் இருக்குது, அதுபோல சக்தி, அது மாதிரி பல நூல்கள் இருக்கின்றது. பல சிந்தனைகள் செய்யலாம். லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நாம் சிந்தனை செய்யலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தனை செய்து கொண்டே போகலாம். லலிதோபாக்கியானத்தில் என்னென்ன லலிதோபாக்கியான நூலில் நாம் என்னென்னலாம் சிந்திக்க போகிறோம் என்பது ஒரு முன்னுரையாக குறிப்பிடுறேன். அதாவது அகஸ்திய மகாமுனிவரானவர் ஸ்ரீ ஹயக்ரீவரை குருவாக ஏற்று ஹயக்ரீவருடைய அகஸ்திய மகாமுனிவர் ஹயக்ரீவரை குருவாக ஏற்று அகஸ்திய மகாமுனிவருக்கும் ஹயக்ரீவருக்கும் இடையே நடந்த உரையாடலாக இந்த லலிதோபாக்கியானம் என்ற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகஸ்திய மகாரிஷி அனைவரும் அறிந்திருப்போம். கும்பமணி, குடமணி, பொதிகை மலையில் வாசம் செய்பவர், தமிழ் மொழியாக இருக்கக்கூடியவர், தமிழ் சித்தாந்தங்களை வேதாந்தங்களையும் அறிந்த மகாமுனிவர், ஒரு மகா ஞானி. அவர் எப்படின்னாக்க சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த ஒரு ஞானி. அவருடைய எழுதிய சித்த மருந்துகள்லாம் இந்த அளவுக்கு மிக சிறந்த பலன் தருகின்றது. இன்னைக்கும் அவருடைய மருத்துவங்கள், ஞானங்கள், ஞான பலன்கள், அவருடைய ஞான நாடி என்பது பார்க்கும் பொழுது அவர் எழுதிய ஞான நாடி இந்த அளவுக்கும் பலருக்கு பலன் தருகின்றது. அதுபோல பல 3 காலங்களையும் உணர்ந்தவர், முக்காலத்தையும் உணர்ந்த மகா சிறந்த ஞானி அகஸ்தியரை பற்றி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி இருக்கின்ற இந்த அகஸ்தியரை பற்றி காண இருக்கின்றோம். அதுபோல ஹயக்ரீவ குருமூர்த்தமாக இருக்கின்றார். ஹயக்ரீவர அவதாரத்தை பற்றி ஒரு தனி பகுதியாக பார்க்கிறோம். அகஸ்தியரை பற்றி தனி பகுதியாக பார்க்கிறோம். அதுபோல ஹயக்ரீவர் எப்படி அவதாரம் செய்தார், அவருக்கு எப்படி குதிரை முகம் வந்துச்சு, அதை பற்றி ஒரு தனிய பகுதியாக பார்க்கணும். முழுமையாக எல்லாத்தையும் ஒரே இதில் பார்த்துட முடியாது. அதனால ஹயக்ரீவரை பற்றி தனியாக பார்க்கிறோம். அதுபோல ஹயக்ரீவருக்கும் அகஸ்திய மகாமுனிவருக்கும் இடையே நடந்த உரையாடலை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அதுபோல அகஸ்தியரை பற்றி சிந்திக்கும் பொழுது அன்னை மாதா லோபாமுத்ரா தேவி அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக லலிதா மகாதீபுர சுந்தரையுடைய இந்த அவிர்வாகத்தினுடைய முதல் அவிர்வாகத்தை ஏற்கக்கூடியவள் அன்னை லலிதையினுடைய முதலுடைய அவிர்வாகத்தை ஏற்கக்கூடியவள் யார் என்றால் லோபாமுத்ரா தான். அகஸ்தியரை பற்றி அனைவரும் அறிந்திருப்போம். ஒரு மிக சிறந்த ஞானின்னு சொல்லுவோம். அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய லோபாமுத்ரானை தான் சிறந்தவள், மனைவியாலேயே அவள் பெருமை பெற்றவள் சொல்லுவோம். அகஸ்தியரை பற்றி தான் அறிந்திருப்போம். லோபாமுத்ரானையே ஒரு துணைவியாக தான் நாம் எண்ணிருப்போம். ஆனால் அகஸ்தியருக்கு இவ்வளவு பெரிய மரியாதையும் ஒரு செல்வகடாட்சம், அகஸ்தியர் மிக சிறந்த செல்வகடாட்சம் உடையவர். எப்படி ஒரு செல்வகடாட்சம் உடையவர் அகஸ்தியர் என்றால் அன்னை லோபாமுத்ரா தேவியை மணந்த பிறகுதான் செல்வகடாட்சம் உடையவர் சொல்லுவோம். அதாவது திருமணத்திற்கு பிறகே எல்லாரும் செல்வகடாட்சம் பெறுவோம்னு சொல்லுவோம். அதாவது திருமணத்திற்கு முன்பு எப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள், ஆனால் திருமணத்திற்கு பெண்மை மிக சிறந்த செல்வகடாட்சமாக இருப்பாங்க. அதுபோல அவள் துணைவி என்பது செல்வகடாட்சம் உடையவள். ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். அகஸ்தியர் மட்டும் ஸ்ரீவித்யா உபாசகர்னு நினைக்காதீங்க. ஆனா அன்னை லோபாமுத்ரா தேவியானவள் மிக சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர், மிக சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கிறார். எப்படி அன்னை லலிதா மகாதீபுர சுந்தரையுடைய முதல் அவிர்வாகம் யாருக்கு போகும்னாக்க அன்னை லோபாமுத்ரா தேவிக்கு தான் போகும். அதற்கு பிறகுதான் மற்றவருடைய அவிர்வாகம், அந்த பிரசாதம் மற்றவங்களுக்கு போகும். ஆனால் முதல் அவிர்வாகத்தை ஏற்கக்கூடியவள் யார் என்றால் ஸ்ரீ மகா லலிதையுடைய முதல் அவிர்வாகத்தை ஏற்கக்கூடியவள் யார் என்றால் அன்னை லோபாமுத்ரா தேவி தான் முதலில் ஏற்றுக் கொள்கின்றார். அதுபோல அகஸ்தியரை அகஸ்தியர் பற்றிய குறிப்புகள், ஸ்ரீ ஹயக்ரீவரை பற்றிய குறிப்புகள்லாம் பார்க்க இருக்கின்றோம். அதுபோல பண்டாசுரனை பற்றி, பண்டாசுரன் எப்படி தோன்றினார், அந்த பண்டாசுரனானவன் எப்படி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மனிதர்களுக்கும் அந்த ஜீவராசிகளெல்லாம் துன்புறுத்தினார், ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காரு பண்டாசுரன். அப்படி பண்டாசுரனை தோன்றி எப்படி ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கிறாரு, அப்படி எப்படி அவன் கொடுமை பண்ணதுனால பாலாதிரிபுர சுந்தரியானவன் எப்படி தோற்றம் எடுத்தார். லலிதா மகாதிரிபுர சுந்தரியானவன் ஒரு குழந்தையாக தோன்றி இருக்கின்றார். ஏன் குழந்தையாக தோன்றணும்? அவ பாலாதிரிபுர சுந்தரி என்ன சொல்லுவாள்,
குழந்தை 8 வயது குழந்தை 9 வயது குழந்தை சலங்கை ஒளியுடையவள் அப்படி நடந்து வரும்போது ஒரு குழந்தை சிரிப்பாக இருப்பாள். அவள் எப்படி தோன்றினாள்? யாருக்கு மகளாக தோன்றினாள்? அன்னை ஆதிமகா சிவசுந்தரியாக விளங்கக்கூடிய அகிலமெல்லாம் காக்கும் பரமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரி அவளே இஷ்டப்பட்டு அவளே தன்னுடைய முழு சக்தி எல்லாம், அதாவது அவதார சக்தி எல்லாம் எவ்வளவோ இருக்கும். அதாவது மும்மூர்த்திகள் இருப்பாங்க. மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இது போல சக்திகள்லாம் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இருக்காங்க. அதுபோல ஒவ்வொருவருக்கும் படைக்கும் காக்கும் அழிக்கும் சக்திகளாக திகழக்கூடியவள் யாருன்னா அம்பாள். அப்போ அவ பிரம்மா படைக்கலாம், விஷ்ணு காக்கலாம், ருத்ரன் அழிக்கலாம். ஆனா எப்படி அழிக்கின்றார்கள் அவர்கள்? அன்னை சக்தி தேவியாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கின்றால். அவரை துணைவின்னு சொல்லக்கூடாது, மனைவின்னு சொல்றது என்பது ஒரு எப்படி சொல்லணும், நம்ம என்ன ஒவ்வொருக்கும் 2 மனைவிகள் 3 மனைவிகள் சொல்றோம் இல்லையா? அப்ப 2 மனைவிகள் 3 மனைவிகள் சொல்வது என்பது ஒரு நம்ம என்ன மனைவிகள் நினைச்சுக்கோம். அதுதான் உள்ள இருக்கக்கூடிய சக்திகள், சக்தி அவதாரங்கள். நம்ம தெய்வத்தினுடைய ஆன்மீக ரீதியாக உள்ளார்ந்த சிந்தனையா சிந்திக்கணும். நம்ம மேலோட்டமா சிந்திக்க கூடாது. ஆன்மீகம் போனாவே உள்ளார்ந்த சிந்தனையா சிந்திக்கணும். ஆன்மீகத்தில் உள்ளார்ந்த சிந்தனையா சிந்திக்கும் பொழுது எப்படி தோற்றம்? ஒவ்வொருவருக்கும் 2 மனைவிகள், அது முருகனுக்கு 2 மனைவி, விஷ்ணுவுக்கு 3 மனைவி சொல்லலாம். உள்ள இருக்கக்கூடிய சக்தி அவதாரங்கள் தான். அதாவது ஒவ்வொரு தொழிலும் செய்வதற்காக உள்ள சக்தி அவதாரமா இருக்கா. அப்போ இதய கமலத்தில் இருப்பவன் லட்சுமி. லட்சுமியால யாருன்னா அன்னை மகா திரிபுர சுந்தரியுடைய அவதார சக்தியா இருப்பா. விஷ்ணு காக்கணுங்கிறதுக்காக ஒரு அவதார சக்தியா இருக்கா. ருத்ரன் அழிக்கணுங்கிறதுக்காக பார்வதி தேவியா இருக்கா. பார்வதி தேவி யாகத்தெல்லாம் அழிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம். யார் அழிச்சா? ருத்ரன் அழித்தாரா? இல்லை. அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகி அபிராமியாக இருக்கக்கூடிய ஆதித்ய நாயகன், அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய ஆதிமகா பரமேஸ்வரியாக விளங்கக்கூடியவள், ஆதிமகா பரமேஸ்வரியாக விளங்கக்கூடிய அன்னை மகா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடியவள் ஒரு சக்தி ரூபமா இருக்கா. அவள் தான் அழிக்கின்றாள், அவள் தான் காக்கின்றாள், அவளே படைக்கின்றாள். படைக்கும் சக்தியும் அவளே, காக்கும் சக்தியும் அவளே, அழிக்கும் சக்தியும் அவளே. தீய சக்திகளை அழிக்கும் சக்தியும் அவளே. அப்போ லலிதை மகா திரிபுர சுந்தரி ஒவ்வொரு சக்தியா அவதாரம் எடுக்கின்றார். ஆனா பாலா திரிபுர சுந்தரியாக அவதாரம் எடுக்கும் பொழுது அவளே முழு ரூபமா வராங்க. அவளே முழு ரூபமா இருக்கிறார். பாலா திரிபுர சுந்தரி அவதாரம் பொழுது முழு சக்தியாக முழுவதும் அவளே. அன்னை மகா திரிபுர சுந்தரி தான் பாலா முழு அவதாரமாக எடுக்கின்றார். பாலா திரிபுர சுந்தரி பற்றி பார்க்கிறேன். அடுத்து ஸ்ரீபுரம் எப்படி இருக்கிறது? அவர் வசித்த நகரம். இப்போ சாதாரணமா நம்ம இருக்கோம்னாக்க நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும்? அப்படி தரைகள்லாம் போட்டு மேற்கூரையெல்லாம் போட்டு அப்படி பல விளக்குகள்லாம் எரிய வச்சு பல மரங்கள்லாம் ஓரத்தில் நட்டு வச்சு அலங்கார பூச்செடிகள்லாம் வைத்து அந்த மாதிரி பல விதமாக எப்படி அலங்காரம் அடைப்பாங்க போல இந்த பட்டத்து ராணியாக இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி இருப்பாள்? ஒரு சாதாரண சக்தி இல்லைங்க. அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடியவள். இந்த பட்டத்து ராணி 7 லோகங்கள். ஒரு நாட்டுக்கே அரசனாவனுடைய இல்லம் எப்படி இருக்குமோ இந்த அரசவை எப்படி இருக்கும். ஆனா 7 லோகங்கள், ஒரு லோகம் இல்லை 2 உலகங்கள், 14 லோகங்களையும் ஆளக்கூடிய அன்னை அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி மகா திரிபுர சுந்தரியுடைய அந்த ஸ்ரீபுரம் நகரம் எப்படி இருக்கும்? அந்த நகரத்திலிருந்து அவள் வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும்னு அதில் குறிப்பிட்டு ஸ்ரீபுர சக்கரம், ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரத்தை சுற்றி உள்ள தேவதைகள்லாம் பார்த்துருக்கு. ஸ்ரீசக்கரத்தை பற்றி தனியாக பார்க்கணும். ஸ்ரீசக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்திலும் 54 கோணங்கள் இருக்கு. 54 கோணங்கள்ல ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு தேவிகள் அமைந்திருக்காங்க. ஒவ்வொரு தேவதைகள் அமர்ந்து அந்த ஒவ்வொரு தேவதைகள் அமர்ந்து அன்னை காக்கிறார். வராகி தேவியை பற்றி முழுமையாக காண வேண்டும். அன்னை வராகி தேவியானவள் எப்படி படைத்தளபதியாக இருந்து பண்டாசுரனை அழிக்க போர் புரிந்தால் என்பது ஒரு முழு தனி அத்தியாயமாக தனி பகுதியாக பார்க்கணும்.
அன்னை ராஜராஜேஸ்வரியாக ஒரு பிந்து ஸ்தானத்தில் எப்படி அன்னை அமர்ந்திருக்கார் என்பது தனியா பார்க்கணும். அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை பரமேஸ்வரியாக விளங்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியை பற்றி சிந்திக்கணும். அப்போ எப்படி அன்னை மகாதிரிபுர சுந்தரியானவள் இந்த பிந்துஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை அதை பார்க்க இருக்கின்றோம். இதுபோல பல பகுதியாக ஒவ்வொரு நாளும் சிந்திக்க இருக்கின்றோம். நான் முன்பே கூறியது போல என்ன லலிதா வாக்கியானம் பாலாதிரிபுர சுந்தரி பற்றி கதை சொல்றேன்ட்டு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் எதுவுமே சொல்லாம ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காம நிச்சயமா ஒரு முன்னுரையாக எடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக இனிவரும் பகுதிகளில் தெளிவா அனைத்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு அத்தியாயமாக சமஸ்கிருதத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தமிழ் மொழிபெயர்த்து தெளிவாக லலித வாக்கியானம் எனும் மிக சிறந்த நூல் கிடைத்ததே வாக்கியம்தான். அதில் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி ஒவ்வொரு பகுதியாக சொல்லலாம். அப்போ அம்பாள் செவந்த நிறமாக இருக்கின்றாள். அம்பாள் எப்படி இருக்கின்றால் செவந்த நிறமாக இருக்கின்றாள். சிவப்பு நிறத்திற்கு உமையாக அன்னை எப்படியெல்லாம் இருக்கின்றாள் என்பதை மிக சிறப்பாக இவரும் பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனந்த மகாசிவ சுந்தரியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியானவள் பில்லூர் ஸ்ரீ ஆசக்தி பாலா ஞானபீடத்தில் ஒரு சிறு குழந்தையாக ஒரு அழகிய ரூபத்தோடு வீட்டிருக்கின்றார். அனைவரும் தரிசிக்கக்கூடிய மிக சிறந்த ஞானபீடம் பில்லூர் ஸ்ரீ ஆசக்தி பாலா ஞானபீடமானது பில்லூர் என்ற அழகிய எழில்மிகு கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த பில்லூர் என்ற கிராமத்திற்கு வரக்கூடிய வழியானது பில்லூர் ஸ்ரீ ஆசக்தி பாலா ஞானபீடத்திற்கு செல்லக்கூடிய வழியானது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய சாலைகளுக்கு